அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தொடர்பான ஒரு வீடியோ தான். அறிக்கை எண் 1A 2026 நாள் 26/2/2026 26/2/2026 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வந்த ஒரு முக்கியமான அனண்டம். ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் 1/2026 நாள் 13/2/2026 படி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 4/7/2026 மற்றும் தாள் 2 5/7/2026 ஆகிய நாட்களில் உத்தேசமாக நடைபெறும் என அறிக்கை வெளியிடப்பட்டது. புரியுதுங்களா? அதாவது ஜூலை மாதம் 4, ஜூலை மாதம் 5ஆம் தேதி காமன் டெட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ காமன் டெட்டு எப்போ வரப்போகுது எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2026 மற்றும் 5/7/2026 ஆட நாட்களில் உத்தேசமாக நடைபெறும் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எதுக்காக உத்தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் நடைமுறை இருப்பதனால அடுத்து வரக்கூடிய புதிய அரசுகள் இந்த டேட்டை மாற்றி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்நிலையில் அரசாணை எண் 46 பல்விக்கல்வித்துறை நாள் 25/2/2026 மாற்றுத்திறனான குறைந்தபட்ச கல்வி தகுதி மதிப்பெண் 40ஆக நிர்ணயித்து அரசால் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது என்னென்னா, மாற்றுத்திறனான அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு 40% சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய மாற்றுத்திறனாளி எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் மூலமாக அவங்களுக்கான அந்த தேர்ச்சி விகிதம் அப்படின்றது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தாள் 1 மற்றும் தாள் 2, தாள் 1 அப்படின்றது 1 to 5th, தாள் 2 அப்படின்றது 8th வரைக்கும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா தாள் 1ல் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு SGT எக்ஸாம்ஸ் இருக்குது, நியமன தேர்வு. செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன், அது ஒரு நியமன தேர்வு. அதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க்குக்கு உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் வரும். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வேறு இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வினாக்கள் இருக்கும். அதில் முதல் வரக்கூடிய 20 வினாக்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு 2 மதிப்பெண், அடுத்து வரக்கூடிய 10 கேள்விக்கு ஒவ்வொரு மதிப்பெண், ஆக மொத்தம் 30 கேள்விகள் 50 மதிப்பெண் தமிழ் தகுதி தேர்வு. இதில் மினிமம் நீங்கள் 20% மார்க் எடுக்கணும். அடுத்து அந்த 150க்கு பார்த்தீங்கன்னா SGT எக்ஸாம்ஸில் நீங்கள் ஒரு 90க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால் அரசு இடைநிலை ஆசிரியராக 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து தாள் 2ல் 2 கேட்டகரி இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸு, கணிதம் மற்றும் அறிவியல், சோசியல் சயின்ஸு. இந்த 2 எக்ஸாம்ஸும் முடித்தவங்களுக்கு UGTRB அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு. சேம் பேட்டர்ன் தான். SGT தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சேம் சிலபஸோ அதே தான் UGTRBயோட தமிழ் தகுதி தேர்வுக்கும். அதே 30 வினாக்கள், அந்த 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண். முதலில் வரக்கூடிய 20 கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு 2 மதிப்பெண் வீதம், மொத்தம் 40 மதிப்பெண். அடுத்து வரக்கூடிய 10 கேள்விக்கு 10 மதிப்பெண், ஆக மொத்தம் 50 மதிப்பெண். இதுக்கு நீங்கள் மினிமம் 20 மதிப்பெண் எடுத்தாலே நீங்கள் பாஸ். UGTRBயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டு, ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள் கேட்பாங்க. தமிழ், ஆங்கிலம், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஜாக்ரஃபி போன்ற, ஹிஸ்ட்ரி போன்ற பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த UGTRBயில் நியமன தேர்வில் கட்டாயம் வரும். அதுக்கும் நீங்கள் ஒரு 90 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அரசு பட்டதாரி ஆசிரியராக 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 60% அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க. 60% அப்படின்றது 150க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் மினிமம் பாஸ். BC, BCM, MBC, DNCக்கு 150 மதிப்பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 50%, அதாவது 75 மதிப்பெண் எடுக்கணும். 50% அல்லது 75 மதிப்பெண். SC, SCA, ST, PWD ஆகியவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40%, 150க்கு அதாவது 60 மதிப்பெண். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல ஆசிரியர் பெருமக்கள் பல பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைவருக்கும் 40% குறைந்தபட்ச தேர்வுக்குன்னு சொல்லி வழக்குகள் ஹியரிங் போயிட்டுருக்கு. இது தொடர்பான அடுத்தடுத்த அரசாணைகள் புதிய அரசுகள் பதவியேற்கும் போது இதற்கான அரசாணையை வெளியிடுன்னு சொல்லி நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மினிமம் பாஸ் மார்க்கு 40 வரலாம் என அனைவரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் 75க்கு பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்கள் இருக்காங்க. 70, 71, 72, 73, 74. இந்த 74லே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு 300 அல்லது 400 நபர்கள் இருக்காங்க. தெளிவாக சொல்கிறேன். இப்போ MBC, DNC,
பிசிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75 மதிப்பெண் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 69லேருந்து 74க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கை குறைப்பதனால, இந்த 40% அப்படின்ற மார்க்கை குறைப்பதனால தேர்ச்சி விகிதமும் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இது தகுதி தேர்வு மட்டும்தான், வாழ்நாள் முழுவதும் இது ஒரு தகுதி தேர்வு. நியமன தேர்வு அதுக்கு அடுத்து தான் நடக்க போகுது. ஸோ அரசாங்கம் நினச்சா அந்த இப்போ குறைச்சிருக்க மாதிரி, இப்போ எப்படி 75 அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க, 50%ன்றதை குறைச்சிருக்கதா இன்னும் ஒரு 10% 40% குறைச்சாங்க அப்படின்னா தேர்ச்சி விகிதம் அப்படின்றது தாள் 1லையும் தாள் 2லையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தாள் 1க்கு தான் அதிக நபர்கள் தேர்ச்சி ஆவாங்க, தாள் 2க்கு வந்து அதிக நபர்கள் தேர்ச்சி ஆக மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுடைய ரிசல்ட் டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அரசாங்கம் அல்லது அடுத்து வரக்கூடிய புதிய அரசாங்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து அரசுகள் வந்து நிர்ணயம் செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 40% மார்க்குகள் குறைச்சாங்க அப்படின்னா அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாமாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பிக்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பட்டதாரி ஆசிரியராக இடைநிலை ஆசிரியராக மாற 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்தல் காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி காமன் டெட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் போன்ற எடுத்துக்காட்டு புக்கை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை மட்டும் தெளிவாக படிங்க. 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சொல்லு இலக்கணமாக இருக்கட்டும், எழுத்து இலக்கணமாக இருக்கட்டும், எழுத்தோட வகைகள் என்னென்ன, வினா எத்தனை, விடை எத்தனை, பொருள்கோள் எத்தனை, இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக கேட்பாங்க. இலக்கண குறிப்பை வச்சு கேள்விகள் வரலாம், புணர்ச்சி விதிகளை வச்சு கேள்விகள் வரலாம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40% குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது பல மாணவர்கள் பல இன்ஸ்டியூட் மூலமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. பல யூடியூப் சேனல்ஸும் இதுக்கு ரிலேட்டடாக வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு கோரிக்கை வைப்போம். 40% அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 69லேருந்து 74க்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த வருஷம் சான்ஸு ரொம்ப கம்மியாக போச்சு. நெக்ஸ்ட் வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய 100% வாய்ப்பு இருக்குது. பக்காவான பிளானில் நல்ல தெளிவாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாள் 1 மற்றும் தாள் 2க்கு கொடுக்க போகிறோம். நன்றி.